சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் மீது வந்ததே கிடையாது. 31 லட்சம் வாக்காளர்கள் 5 வருடத்தில் மகாராஷ்டிராவில் ஜாஸ்தியாக இருக்காங்க. 2019 இருந்து 2014 மே வரை. 2014 மேயிலிருந்து 2014 செப்டம்பருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 9.62 crore ஓட்டர்ஸ். 5 மணிக்கு மேலே 7% வாக்குப்பதிவு சாத்தியமா என்ற அந்த கேள்வியை திரு ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறார். ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் அதை ரீசெட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு ஓட்டுக்கு 1 நிமிஷம் அப்படின்னா 600 ஓட்டுக்கு 10 மணி நேரம் ஆகும். எல்லா போலிங் சென்டர்ஸ்லையும் வீடியோ கேமரா இருக்கணும். அந்த வீடியோ கேமராவை கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து வருகிறது தேர்தல் ஆணையம். பாஜக ஜெயிக்குது. ஒட்டுமொத்த பாஜகவுடைய ஓட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 41 லட்சம். எவ்வளவு ஜாஸ்தி ஆகுது? 41 லட்சம். இதை கோயின்சிடென்ஸ்னு சொல்ல முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். திருட்டு போன தேர்தலும் தேர்தல் ஆணையமும் என்று ஒரு பெரிய படமே எடுக்கலாம் என்பது போல திடுக்கிடும் திருப்பங்களோடு மகாராஷ்டிரா தேர்தல் பற்றிய ஒரு மிகப்பெரிய கட்டுரையை வரைந்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள். தெளிவாக விளக்கி இருக்கிறார் எப்படி மகாராஷ்டிரா தேர்தல் ஒரு காம்ப்ரமைஸ்டு எலெக்ஷன் அப்படின்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதையெல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். 2024 மேல லோக்சபா தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் மற்றும் சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி அவர்கள் ஒரு பெரிய வெற்றியை பெறுகிறார்கள். ஆல்மோஸ்ட் 30 seats, மோர் தென் half the seats were won by the India Alliance. அதே ஒரு 4 மாதங்கள் கழித்து ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர ஃபட்னவிஸ் இவர்கள் தலைமையில் என்டிஏவும் அங்கே சிவசேனா தலைமையில் உத்தவ் தாக்கரே அவர்கள் தலைமையில் அந்த கூட்டணி, அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி காங்கிரஸ் என்சிபி கூட்டணி ஒரு படுதோல்வியை சந்திக்கிறது. யாருமே எதிர்பாராத படுதோல்வி. 4 மாசத்துல அப்படியே என்ன பாஜக மகாராஷ்டிராவில் தேனையும் பாலையும் ஓட விட்டது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஒரு மிகப்பெரிய தோல்வி. இது எல்லோரையுமே சிந்திக்க வைத்தது. அப்போ எல்லாருமே வழக்கம் போல காங்கிரஸ் மேல குற்றம் சுமத்தினார்கள். காங்கிரஸ் சரியான முறையில் பிரச்சாரம் பண்ணல, பல விஷயங்களை முன்வைத்தார்கள். அப்பொழுதிருந்தே இந்த தேர்தல் முடிவுகள் மேல ஒரு நம்பிக்கையற்ற தன்மை இருந்து வந்தது. இப்பொழுது பல குற்றச்சாட்டுகள் அவ்வப்பொழுது வந்தபோது இப்போ திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கான்கிரீட்டா இது எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் மீது வந்ததே கிடையாது. ஒரு தேர்தல் திருடப்பட்டது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவருமே வைத்ததில்லை. அப்படி ஒரு அசாதாரணமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி. என்னதான் சொல்ல வருகிறார் திரு ராகுல் காந்தி? எப்படி இந்த ஆதாரங்களை அடுக்குகிறார் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அப்பாயிண்ட் கீ பர்சன்ஸ் இன் த போஸ்ட் who are amenable to பிஜேபி. தேர்தலுக்கு முன்னால் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ராஜினாமா செய்துவிட்டு ராஜீவ்குமார் என்பவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுகிறார். அப்பொழுதே பல புருவங்கள் உயர்ந்தன. ஆனால் எந்த கேள்வியும் கேட்கப்படவில்லை. இதில் மிக மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்திருந்தது. தேர்தல் ஆணையரை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுற அந்த கமிஷனில் பிரதமர், எதிர்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி 3 பேரும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவை ரத்து செய்யக்கூடிய வகையில், அந்த உத்தரவை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் புதிதாக ஒரு சட்டத்தை பாஜக கொண்டு வருது. பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒரு கேபினெட் மினிஸ்டர், எதிர்க்கட்சி தலைவர், இவங்க மெஜாரிட்டி மூலமாக தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று அந்த சட்டத்தை மாற்றி, அந்த சட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் தடை கொடுக்கவில்லை. இமீடியட்டா சுப்ரீம் கோர்ட் போனாங்க, ஆனால் தடை கொடுக்கல. இப்படிப்பட்ட அந்த ஒரு தேர்வு குழுவை வைத்து ராஜீவ்குமார் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் தலைமை ஆணையராக நியமிக்கப்படுகிறார். மற்றவர்களும் நியமிக்கப்படுகிறார்கள். ஸோ இது நியமிக்கப்பட்ட உடனே என்ன ஆகுது? ஃபேக் ஓட்டர் ரோலில் சேர்க்கப்படுகிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு என்னவாக இருக்கிறது அப்படின்னா, 2019 தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா 8.9 crore ஓட்டர்ஸ் இங்கே மகாராஷ்டிராவில். 2024 மே பார்த்தீங்க அப்படின்னா 9.21 crore ஓட்டர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 31 லட்சம் வாக்காளர்கள் 5 வருடத்தில் மகாராஷ்டிராவில் ஜாஸ்தியாக இருக்காங்க. 2019 இருந்து 2014 மே வரை. 2014 மேல பாஜக எதிர்பாராத ஒரு தோல்வியை மகாராஷ்டிராவில் சந்திக்குது. அதனால தான் அவர்களால் அந்த எண்ணிக்கையை எட்ட முடியவில்லை. இது ஒரு முக்கியமான காரணியாக அமைகிறது. அப்புறம் அப்போவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் பாஜக அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. 5 மாதங்கள் தான் டிஃபரன்ஸு. 5 மாதத்தில் இவர்கள் என்ன பெரிய இதை செய்துவிட முடியும்?
எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுன்றது தெரியல. ஆனாலும் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, 2014 மேலே எலெக்ஷனோட இந்த அசம்பிளி எலெக்ஷனை நடத்தாமல் 5 மாதங்கள் கழித்து நவம்பரில் இந்த தேர்தலை நடத்துகிறார்கள். ஸோ செப்டம்பரில் நடத்தும் பொழுது 2014 மேயிலிருந்து 2014 செப்டம்பருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 9.62 crore ஓட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 41 லட்சம் பேர் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஐயா 5 வருஷத்தில் 31 லட்சம் வாக்காளர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஆனால் இந்த 5 மாதத்தில் 41 லட்சம் வாக்காளர்கள் அதிகரித்திருக்கார்கள்னா எப்படி இது சாத்தியம் என்று கேட்கிறார்கள். இதற்கு பதில் இல்லை, தேர்தல் ஆணையத்திடமிருந்து பதில் இல்லை. அடுத்து முக்கியமான இதுவாக எதை குறிப்பிடுகிறார் என்றால் 5 மணி வரை ஓட்டு சதவீதம் 55.8 இருக்கு. அதன் பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 63% வரைக்கும் போகிறது ஓட்டு எண்ணிக்கை. ஸோ 5 மணிக்கு மேலே 7% வாக்குப்பதிவு சாத்தியமா என்ற அந்த கேள்வியை திரு ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறார். இது ஒரு அடுத்த வினோதம். இது எல்லா தேர்தல்களிலுமே இந்த வினோதம் நடந்து கொண்டிருக்காது. ஹரியானா தேர்தலிலுமே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துச்சு. எப்படி உங்களால் ஓட்டு பர்சன்டேஜை கூட கொடுக்க முடியல, நீங்கள் என்ன தேர்தலை நடத்துறீங்கன்னு சொல்லி எல்லோரும் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் யார் அதை நியமித்திருக்கிறார்கள், யாருக்கு அது கட்டுப்பட்டு இயங்கி கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். அடுத்து பின் பாயிண்டடாக ஒரு மிக மிக அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர். சுமார் 12,000 பூத்து, 85 கான்ஸ்டிடியூவன்சியில் இருக்கக்கூடிய 12,000 பூத்து. இந்த 85 கான்ஸ்டிடியூவன்சியில் 2024 மே தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைகிறது. அந்த 85 கான்ஸ்டிடியூவன்சியும் இந்த தடவை ஜெயிக்குது. அதில் இருக்கக்கூடிய 12,000 பூத்துகளில் 5 மணிக்கு மேலே, இந்த 12,000 பூத்துகளில் 5 மணிக்கு மேலே 600 வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கிறது சராசரியாக என்று சொல்கிறார். இப்போ ஒரு பூத்தில் நீங்கள் 5 மணிக்கு மேலே நிற்கிறீங்க, லைனில் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. டோக்கன் கொடுத்துட்டு எத்தனை பேர் லைனில் நிற்கிறாங்களோ அத்தனை பேரை வந்து ஓட்டு போட விடுவாங்க. ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் அதை ரீசெட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு ஓட்டுக்கு 1 நிமிஷம் அப்படின்னா 600 ஓட்டுக்கு 10 மணி நேரம் ஆகும். 600 ஓட்டுகளுக்கு 10 மணி நேரம் ஆகும். ஆனால் தேர்தல் அன்னைக்கு மகாராஷ்டிராவில் எங்கேயுமே 7 மணி 8 மணிக்கு மேலே வாக்குப்பதிவு நடந்ததாக எந்த பதிவும் இல்லை. அதே போல் எல்லா போலிங் சென்டர்ஸ்லையும் வீடியோ கேமரா இருக்கணும். அந்த வீடியோ கேமராவை கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து வருகிறது தேர்தல் ஆணையம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னா, போகஸ் ஓட்டர்ஸை ஆட் பண்ணிட்டீங்க, ஆட் பண்ணிவிட்டு போலிங் டேட்டா மேட்ச் ஆகலை, 5 மணிக்கு மேலே 7% ஜம்ப் ஆகுது, 85 கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கக்கூடிய இந்த 12,000 பூத்துகளில் பாஜக ஜெயிக்குது. ஒட்டுமொத்த பாஜகவுடைய ஓட் டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 41 லட்சம். எவ்வளவு ஜாஸ்தி ஆகுது? 41 லட்சம். இதை வந்து கோயின்சிடென்ஸ்னு சொல்ல முடியுமா? இப்படி ஆதாரத்தோடு திரு ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு சொல்கிறார். ஆனால் இந்த ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட பதிலை கொடுக்கிறது? இது வந்து பொதுவெளியில் இருக்குது இந்த தகவல். இதை வந்து தேர்தலில் தோத்து போனவங்க இப்படித்தான் குற்றம் சுமத்துவார்கள். ஐயா, அது மக்கள் பார்த்துப்பாங்க. தேர்தலில் வந்து தோத்து போனவங்க குற்றம் சுமத்துகிறார்கள் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சரியான குற்றச்சாட்டா பொய்யான குற்றச்சாட்டா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் அவர்களுக்கு அடுத்த தேர்தலையும் அதே தோல்வியை கொடுப்பார்கள். இப்போ தேர்தல் ஆணையத்திடமிருந்து நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? இந்த 12,000 பூத்தில் 5 மணிக்கு மேலே எப்படி 600 வாக்குகள் பதிவாச்சு, அந்த விவரத்தை கொடுக்க முடியுமா கேட்குறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை பற்றி வாய் திறக்கவில்லை. 5 மணிக்கு மேலே 5 மணி வரைக்கும் 55.8 நீங்கள், மறுநாள் காலையில் 63% வாக்குகள் என்று சொல்கிறீர்களே, இது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறார்கள். அதற்கும் தேர்தல் ஆணையத்திடம் பதில் இல்லை. சரி சார், 5 மணிக்கு மேலே இத்தனை பேர் நின்று ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, அதோட வீடியோ கேமராவை கொடுங்க, வீடியோ ஆதாரத்தை கொடுங்க. ஏன்னா எல்லா போலிங் பூத்லேயும் இட் ஹேஸ் டு பி ரெக்கார்டட். சிசிடிவி கேமராஸ் மூலமாக எல்லாமே பதிவு செய்யப்பட வேண்டும். எங்கே இருக்குது கேட்டால் பதில் இல்லை. இப்படித்தான் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. பீகாரில் ஒரு முக்கியமான இந்தியாவை எதிர்காலத்தில் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் நடக்கவிருக்கிறது. அந்த தேர்தலிலும் இப்படிப்பட்ட தகுடு திட்டங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். இன்னைக்கு வந்து அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் அந்த ஆர்டிக்கிளை அவர் எழுதியிருக்காரு. இது வந்து
இந்தியா முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு. எல்லோரும் அவரவர் மொழியில அதை மொழிபெயர்த்து எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி பாஜக தேர்தலை திருடுகிறது என்ற அந்த குற்றச்சாட்டு எல்லா இடங்களிலுமே பரவி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை திரு ராகுல் காந்தி அவர்கள் சுமத்தி இருக்கிறார். அதற்கு ஆதாரங்களாக இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லி இருக்கிறார். அடுத்து என்ன நடக்க போகிறது? உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஆதாரத்தின் அடிப்படையில் வரக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை சுவமோட்டோவாக எடுத்து விசாரிக்க வேண்டும். விசாரித்து எத்தனையோ வழக்குகளை உச்சநீதிமன்றம் சுவமோட்டோவாக விசாரிக்குது. இதை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும். விசாரித்து இதன் பின்னால் யார் இருக்கா, எந்த அதிகாரி இருக்கிறார், ஏன் இப்படிப்பட்ட அந்த தரவுகளை கொடுக்க முடியல. நாம் மறந்துவிட வேண்டாம். இன்னொரு முக்கியமான கருத்தையும் முன்வைக்கிறேன். எந்த இடத்துலையும், எந்த கான்ஸ்டிடியூவன்சிலையும் 2024 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூவன்சிஸில் ஓட்ஸ் போல்ட் அண்ட் ஓட்ஸ் கவுண்டட் டேட்டா டாலி ஆகல. 2019 தேர்தலிலுமே இது நடந்தது. என்னதான் செய்கிறது பாஜக? இப்படி தேர்தல்களில் ஜெயிக்கிறது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள், அதற்கு எந்த வகையான காரியத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை இப்படியே பார்த்து கொண்டிருக்க முடியுமா? அதற்குள்ளே ராகுல் காந்தி மேலேயும் பல விமர்சனங்கள். நீங்கள் இதை ஒரு ஆர்டிக்கலாக எழுதிட்டு ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடலான்னு நினைக்கிறீங்களா? இதற்கு எதிராக நீங்கள் நாடு தழுவிய போராட்டத்தை நடத்த வேண்டும், மக்களிடையே இதை கொண்டு செல்ல வேண்டும். இது ஜனநாயகத்திற்கு ஒரு மிகுந்த பேராபத்தை உருவாக்கக்கூடிய செயல். நாளைக்கு இதையே எல்லா இடத்துலையும் ரெப்ளிகேட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு பயம் எழுந்திருக்கிறது. இந்த ஆர்டிக்கலும் இதன் பின்னால் அடுத்த கட்டமாக என்னென்ன அரசியல் நிகழப்போகிறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜக இதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறது? மகாராஷ்டிரா ஏன் முக்கியம் என்பது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், மும்பையில் 5000 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த தாராவி என்ற அதை ரீடெவலப் பண்ணுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு அந்த இடத்த அதானி குரூப் கான்ட்ராக்ட் இப்போ அஃப்கோர்ஸ் ஜெயிச்சிருச்சு. அதுதான் மிக மிக முக்கியமான காரணமாக மகாராஷ்டிரா தேர்தலில் இப்படி ஒரு டெஸ்பரேட் அட்டெம்ப்ட் என்றும் எல்லார் மனதிலும் கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று. நன்றி, வணக்கம்.